ஃபீட் செக் வால்வுடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வால்வ் பார்த்திங்கன்னா பாய்லரோடைய ஃப்ரண்டில் வந்து மவுண்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வால்வ் எதுக்கு இந்த பாய்லரோட ஃப்ரண்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பாய்லருக்கு நம்ம வந்து கரெக்டான ஃப்ளோவை கொடுக்கணும். எவ்வளோ வாட்டர் கொடுக்கணுமோ அந்த அளவு சரியான வாட்டர் கொடுக்கணும். ஸோ அதே நேரத்தில் பாய்லரில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பேக் ப்ரெஷர் ஆகி ஸ்டீமோ வாட்டரோ ரிட்டன் பைப் லைனுக்குள்ளே இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 ரீசனுக்காக நமக்கு இங்கே ஃபீட் செக் வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபீடு வால்வுங்கிறது வேறு, செக் வால்வுங்கிறது வந்து வேறு. இப்போது ஃபீடு வால்வ்னால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஃப்ளோவை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பாய்லர் அனுப்பும். செக் வால்வ் என்ன செய்யணும்னா, நமக்கு பேக் ப்ரெஷர் ஆகி வரக்கூடிய ஸ்டீமோ வாட்டரோ அதை வந்து மறுபடியும் பைப் லைனுக்குள்ளே பெர்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக செக் வால்வ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதான் வந்து நமக்கு பைப் லைனில் இந்த செக் வால்வ் வந்து ஃபீட் செக் வால்வ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பைப் லைனில் வந்து நமக்கு வாட்டர் வந்து வால்வுக்குள்ளே வருது. ஸோ வால்வுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா செக் வால்வு. ஸோ இந்த செக் வால்வ் பார்த்திங்கன்னா இதுதான் டிஸ்க்கு, இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வால்வு ஷீட்டு. ஸோ இந்த டிஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஹிஞ்சு பின்னு சொல்லுவாங்க, அது பேர் என்ன, ஹிஞ்சு பின் போட்டு இந்த சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளோ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த டிஸ்க் வந்து அப்பர் சைடு வந்து மூவ் ஆகும். இந்த சைடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு மட்டும் அப்பர் சைடு மூவ் ஆகும்போது வாட்டர் வந்து இந்த வழியாக வரும். ஸோ இந்த வழியாக வந்தாச்சுன்னா நமக்கு இப்போ எந்த அளவு ஃப்ளோ வந்து பெர்மிட் பண்ணணுங்கிறது வந்து நம்ம வந்து இது முடிவு பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே ஃபீடு வால்வு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபீடு வால்வு என்ன பண்ணலான்னா, ஃபீடு வால்வுடைய டிஸ்க்கு தான் இது வால்வு ஷீட்டு. ஸோ இந்த ஃபீடு வால்வு வந்து டிஸ்க் வந்து மேலே போகும்போது நமக்கு வந்து வாட்டர் மறுபடியும் நமக்கு பாய்லருக்குள்ளே போகுது. ஸோ எவ்வளோ நமக்கு வந்து எவ்வளோ வாட்டர் பெர்மிட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டிஸ்க்கை வந்து மேலே வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்க்கை மூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஹேண்ட்வீல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேண்ட்வீலில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் பண்ணும்போது ஸ்பிண்டில் வந்து டிஸ்க் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பிண்டில் மேலே போகும்போது டிஸ்க்கும் மேலே போகும். ஸோ இந்த ஸ்பிண்டில் மேலே போகிறதுக்காக இந்த ஸ்க்ரூ செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்க் மேலே போகிறதுனால நமக்கு இதில் கேப் உருவாகும். இந்த சைட்லையும் கேப் உருவாகும். இந்த கேப் மூலமாக வாட்டர் பாய்லருக்குள்ளே போகுது. ஸோ இந்த 2 வால்வு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பேக் ப்ரெஷர் ஆகியாச்சுன்னா பாய்லரில் பேக் ப்ரெஷர் ஆகும்போது ரிட்டன் வாட்டர் வந்து பைப் லைனில் போகாது. அதே நேரத்தில் எவ்வளோ ஃப்ளோவை நம்ம பெர்மிட் பண்ணணுமோ அந்த அளவு ஃப்ளோவை நம்ம வந்து பெர்மிட் பண்ணி பாய்லருக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.